மா, நேரம் காலம் தெரியாம என்னமா பேசிட்டு இருக்க? எனக்கு இப்ப கல்யாணம் வேண்டான்னு சொல்றேன்ல. தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியா இருமா. என்ன பேசுற நீ? வர்ஷினி, அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. ஏற்கனவே உன் அம்மா உன்னை நினைச்சு பயந்துகிட்டு இருக்கும்போது நீயும் இப்படி பேசலாமா? ருக்மணி, உங்க பயம் எனக்கு புரியுது. இப்ப என்ன, வர்ஷினிக்கும் அசோக்கும் தட்ட மாத்திக்கணும், அவ்வளவுதானே? அத்த, இவங்க ஏதோ புரியாம பேசுறாங்க. இவங்க பேசுறத நீங்க பெருசா எடுத்துக்காதீங்க. இல்ல வர்ஷினி, அம்மா கேக்குறதுல தப்பே இல்ல. ஒரு பொண்ணை பெத்தவங்களா அவங்க பக்கமும் நியாயம் இருக்குல்ல. நீங்க எல்லாரும் ஒரு நிமிஷம் அமைதியா இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். அத்த, ஸ்ரீஜா, இசையும் அவ தங்கச்சியையும் பாத்தியா? பார்க்கும்போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்கு பாவம். வர்ஷினி, 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 ஏன் அழற வர்ஷினி? ஏய், இப்படி அழாத. முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. கொஞ்சம் யோசிச்சு பாரு. அசோக்குங்கிற பேர்ல உள்ள வந்த ஒருத்தன் கிட்ட இருந்து உன்னை நாங்க காப்பாத்திட்டோம். இப்ப இருக்கிறது நம்மளோட அசோக் வர்ஷினி. அதை தாண்டி நாங்க எல்லாரும் இருக்கும்போது நீ எதுக்கு இப்படி அழற? நீ சொல்றதெல்லாம் புரியுதுக்கா. நானும் அழாம இருக்கணும் தான் நினைக்கிறேன். ஆனா என்னால முடியலக்கா. இந்த ரூம்குள்ள வந்தா நானும் என் வயித்துல இருக்கிற இந்த குழந்தையும் தான்க்கா தனியா நிக்கிறோம். உள்ளுக்குள்ள ஒவ்வொரு நிமிஷமும் ஒரு மாதிரியாவே இருக்குக்கா. சில நேரம் நான் அழறேன், சில நேரம் எனக்கே தெரியாம கோவப்படுறேன். என்ன நானே ஹேண்டில் பண்ண முடியாம தவிக்கிற இந்த கன்செப்ட் டைம்ல அம்மா திரும்பவும் இந்த கல்யாண பேச்சை எடுப்பாங்கன்னு நான் நினைக்கவே இல்லக்கா. எனக்கு புரியுது வர்ஷினி. ஆனா நீ இந்த கல்யாண விஷயத்த நினைச்சு டென்ஷன் ஆகாத. அத நாங்க பாத்துக்கிறோம்னு சொல்றேன்ல. அக்கா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குக்கா. இன்னும் எவ்வளவு நாளைக்கு இதே மாதிரி நான் பயந்துட்டே இருக்கிறது? இங்க பாரு, அது எல்லாமே கொஞ்ச நாளைக்கு தான் வர்ஷினி. அது வரைக்கும் எங்களை தாண்டி எதையுமே உன்கிட்ட நாங்க வரவிட மாட்டோம். இந்த டைம்ல நீ சந்தோஷமா இரு, அதுதான் எங்களுக்கு வேணும். உன் குழந்தைக்குமே அதுதான் நல்லது. ப்ளீஸ் அழாத. ஸ்ரீஜா, சிந்தாமணி, அண்ணி, அங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? இங்க வாங்க. அண்ணி. சிந்தாமணி, இந்த தட்டு பூவெல்லாம் முதல்ல எடுத்து ரெடியா வைங்க. வீட்டுக்கு வர சொந்தக்காரங்களுக்கு சந்தனமும் குங்குமமும் கொடுக்கணும். அதெல்லாம் ரெடியா இருக்கான்னு பாருங்க. சரி அண்ணி, அதுக்கு தான் போயிட்டு இருக்கேன். ஸ்ரீஜா, நீயும் சிந்தாமணி கூட போய் ஹெல்ப் பண்ணு. சரி அத்தை. போய் ரெடி பண்ணுங்க. சிந்தாமணி, அம்மா, எங்க போற? இல்ல, தட்டெல்லாம் எடுத்து வைக்க பூஜை ரூமுக்கு போனோம். அதெல்லாம் அங்க டேபிள்ல இருக்கு, நீ இப்படி போ. ஓ, சரி சரி அண்ணி. ஷோ, ஒரு வேலை தெரியாது. நான் இந்த வீட்ல விழுந்து விழுந்து வேலை பார்க்கணும் போல இருக்கு. அக்கா விடுங்க, நம்ம வேலையை நம்ம பாப்போம். இந்த வீட்ல நான் வேலை பார்த்தே டயர்ட் ஆயிடுவோம் போல இருக்கு. நீங்க ரெண்டு பேரும் வேலையெல்லாம் ஒழுங்கா பார்க்கணும், சரியா? என் இசை அலங்காரம் பண்ணிட்டு ஸ்டேஜுக்கு வரும்போது அப்படியே இந்த இடமே இந்திரலோகம் மாதிரி ஜொலிக்கணும். அத பார்த்து நான் மனசார சந்தோஷப்படணும். அப்பதான் எங்களுக்கு பிறக்க போற குழந்தை அப்படியே தங்க நிறத்துல தக தகன்னு பிறக்கும். புரியுதா? தங்க நிறத்துல? ஆமா, உனக்கு குழந்தை. ஆஃப் கோர்ஸ். ஏன் பிறக்க கூடாதா என்ன? ஹேய், இசை வயித்துல தான் குழந்தை இல்லல. இல்லாத குழந்தைக்கு நாங்க வேலை பார்க்கறதே பெருசு. இதுல நீ வேற ஏதாவது பேசி எங்களை கடுப்பேத்தாத. இவங்க வேற. அத்த, சிரிச்சுக்கிட்டே வேலை பாருங்க. இங்க பாருடி, புருஷனை தேடி ஓடுனாதான் உன் பொழப்பு ஓடும். என்ன விஷயம் நான் சொல்றது? ஆமா, பின்ன நீங்க சொன்னது 100க்கு 100 உண்மைத்த. 1000 இருந்தாலும்
நம்ம சொந்தத்துல அதுவும் உங்கள மாதிரி யதார்த்தமா கரெக்டா பேச யாராலையும் முடியாது. ஆ, இந்த பாருங்க, என் பக்கத்துல நிக்கிறாங்க பாருங்க சிந்தாமணி அத்தை, அவங்களுக்கு உரைக்கிற மாதிரி ஒரு 4-5 அட்வைஸ சேர்த்து போட்டு விடுங்க. அட விடுப்பா, அவ எங்க போயிட போறா? நான் இன்னைக்கு பூரா இங்க தானே இருக்க போறேன். அப்புறம் அட்வைஸ் பண்ணிட்டா போறேன். இருங்க சரி, வந்துடுறேன். போங்க போங்க. வர்ஷினி, வர்ஷினி வாங்க நீ. அங்க வரதுக்காக தான் நானும் வர்ஷினி கிளம்பிட்டு இருந்தோம். சீக்கிரம் ருக்மணி, நீங்க எல்லாரும் தானே முக்கியமா இருக்கணும் அங்க. வர்ஷினி, உள்ள வர்ஷினி, வர்ஷினி, டைம் ஆயிட்டே இருக்குதுமா. நீ என்ன இன்னும் ரெடி ஆகாம அப்படியே உட்கார்ந்துட்டு இருக்க? உன் அக்காவோட ஃபங்க்ஷனுக்கு நீ தானே முன்னாடி நின்னு அவளை ரெடி பண்ணணும். சரி, சீக்கிரமா கிளம்புமா. சரிங்க அத்தை, இதோ கிளம்புறேன். வர்ஷினி, இந்த Dress எல்லாம் உனக்கு நல்லா இல்ல. நீயும் என் வீட்டு மருமக தானே, நல்ல பட்டு புடவையா கட்டிட்டு ரெடி ஆயிட்டு வரணும். சரியா? சரி சரி, சீக்கிரமா வா. வர்ஷினி அத்தை. நீ போய் இசைய சீக்கிரம் ரெடி பண்ணி கூட்டிட்டு வந்துரு. சரியா? சரிங்க அத்தை. வாங்க வாங்க. வாங்க. வணக்கம். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோம். வாங்க, உள்ள போங்க. என்ன ஸ்டேஜா, அவுட் ஹவுஸ்ல இருந்து வரும்போது இப்படி கிளம்பி வந்திருக்காளே. வீட்டுக்குள்ள இருந்திருந்தா எப்படி வந்திருப்பான்? நான் இருக்கிற வரைக்கும் வர்ஷினி ஒரு விருந்தாளி மாதிரி தான் இந்த வீட்டுக்கு வந்துட்டு போகணும்க்கா. என்ன ஸ்டேஜா, இவள புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? புதுசா தான்க்கா நான் பாக்குறேன். இவள இசைக்கு ரொம்ப பிடிக்கும்ல. இவள ஒரு பகடக்காயா வச்சு இசை கர்ப்பமா இல்லைங்கிற உண்மைய அவ வாயாலேயே சொல்ல வைக்க போறேன். இவள பகடக்காயா யூஸ் பண்ண போறியா? எப்படி சொல்ல வைப்ப? எல்லாத்தையும் இங்கேயே பேச வேண்டாம். ஆ? வாங்க நம்ம ரூமுக்கு போலாம். ம். ஸ்ரீஜா, இப்ப சொல்லு, அந்த வர்ஷினியை என்ன பண்ண போற? முதல்ல நாம பேசுறது யாருக்கும் கேட்காத மாதிரி டோரை க்ளோஸ் பண்ணிட்டு வரேன். இல்லனா எப்படியாவது இந்த விஷால் இதை கண்டுபிடிச்சிருவா. கொஞ்சம் இருங்க. சரி. ஸ்ரீஜா, என்ன சொல்லுமா? அப்பா, இங்க இசைக்கு தீர்த்த தண்ணி குடுக்கிற ஃபங்க்ஷன் நல்லா கிராண்டா ரெடி ஆயிட்டு இருக்கு. இந்த ஃபங்க்ஷன்ல எல்லாரும் முன்னாடியும் இசை அவ வாயாலேயே தான் பிரெக்னன்ட் இல்லங்கிற உண்மையை ஒத்துக்கணும்பா. அப்படி அவ சொன்னா சொந்தக்காரங்க எல்லாரும் அவளை காரி துப்புவாங்க. சுபத்ராவோட மானம் மொத்தமா கப்பல் ஏறிடும். இப்படி ஒரு பொய்ய சொல்லிட்டாளேன்னு சுபத்ராவுக்கு இசை மேல பயங்கர கோபம் வரும். அதெல்லாம் நடக்கணும்னா நாம முதல்ல வர்ஷினிய கிட்னாப் பண்ணணும்பா. அப்பா, அதுக்கு நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும். என்னம்மா, வர்ஷினிய கடத்தணும் அவ்வளவுதானே? வெய், நான் பாத்துக்கிறேன். தேங்க்ஸ்பா. ம்.